வணக்கம் சார். வணக்கம் சார். என்னால் கையில் வணக்கம் சொல்ல முடியல. கை நிறைய மரத்தால் ஆன கரண்டி இருக்குது. இவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இதை பற்றின கொஞ்சம் தகவல் மக்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், முதல்ல நம்ம பனைமர கரண்டி பற்றி பார்த்துக்கலாம். ஓகே சார். இது பனைமர கரண்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இரு வகை பயன்பாடாக பயன்படுத்திக்கலாம். தோசை, அடை, சப்பாத்தி அதுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணுற வதக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு வெறும் வதக்கிறதுக்கும் ஃப்ரை பண்ணுறது அந்த ஒரு பயன்பாட்டுக்கு உள்ளது. இது பனைமரத்தில் உள்ளது சார். அருமை சார். இது வந்து உங்களுக்கு தோசை திருப்பி பனைமரத்தில் பண்ணுறது. இது நார்மலாக நம்ம வந்து எவர் சில்வர் இதுமாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம பனைமரங்களை பயன்படுத்தினதுனால இது அதில் கொண்டு வந்துருக்கோம் சார். வேறு என்ன பயன்பாடு சார் பனைமரம் யூஸ் பண்ணுறதுனால? பனைமரத்துக்கும் உங்களுக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீல் வந்து ஆரம்பத்தில் அதோட நிறங்கள் கலர்கள் கொஞ்சம் லைட்டாக மாறும். பட் மரங்கள் பயன்பாடுடைய இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளுக்கும் லாங் லைஃபாக வரும். உறுதியாக இருக்கிறனால லாங் லைஃபாக வரும். ரொம்ப அருமை சார். இவ்வளோ கரண்டி இருக்குது, வகை வகையாக கலராக, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து வேப்ப மர கரண்டி சார். இது ஒவ்வொரு வகையான கரண்டிகளை பெயர்களுக்கும் அதோட தன்மையை சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா அன்னக்கரண்டி. நம்ம அன்னக்கரண்டி வந்து வேறு எவர் சிலர் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆரம்ப காலத்தில் நம்ம மரங்களில் பயன்படுத்தணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இது பண்ணுறது. இது வந்து இதேமாரி வேப்ப மரத்துலேயே வந்து ஃப்ரை பண்ணுற வதக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது. சூப்பர். அதுமாதிரி பார்த்திங்கன்னா தோசை திருப்பிலே 2 வகை இருக்குது. இது ஒரு வகை பெருசாக இருக்குது, பெருசாக இருக்கும். இது ஒரு சிறிய வகை, ஹேண்டியாக இருக்கும், ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி. அருமை சார். சார், வேப்ப மரத்தில் பண்ணதுன்னு சொன்னீங்களே, அப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க கசக்கமான, அதை பற்றி? அது மேக்ஸிமம் வந்து இது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லபடியாக ஸ்மூத்தாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் போனாலும் கசப்புத்தன்மை வந்து உடலுக்கு நல்லது தான் வேப்ப மரத்தோட இது. ஸோ பகட்டாக தெரிகிற அளவுக்கு இருக்காது, ஒரு மைல்டாக ஹெல்த்துக்கு பெனிஃபிட் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் வேப்ப மரத்தில் உள்ள இதுதான். ஃப்ரை பண்ணவும் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நீங்கள் தோசை திருப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 மெத்தடு, மல்டி பர்பஸ். இது பார்த்திங்கன்னா இது கரண்டி. இது வந்து நம்ம கூட்டு பொரியல் எடுக்க பயன்படுத்திக்கலாம். சாம்பார், ரசம் ஊற்று பயன்படுத்திக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ். இது வந்து நம்ம நார்மலாக ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பொருட்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இது. ஸோ வெட்டு போன ட்ரெடிஷனை மறுபடியும் கொண்டு வரீங்க. கண்டிப்பாக. ரொம்ப அருமையான விஷயம் கொண்டாந்துருக்கீங்க சார். சரி சார். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சார் மற்ற பொருட்களோடு பார்ப்போம். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.